மயில் தங்கம் விஷயத்தில் மாட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. பெரியவங்களை எங்கேயாவது வெளியே அனுப்பிச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தங்கமயில் அம்மா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்கள சினிமாவுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் 1200 ஆகிடுது. இவங்களுக்கும் செந்திலுக்கும் இவங்களுக்கு மட்டும் 1000 மட்டும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பத்தாமல் போயிடுது. அங்கே இருக்க பழனிவேல் பார்த்தீங்கன்னா அடுத்தது கதிரும் ராஜேந்தா இருக்காங்க. நீங்கள் எங்கேம்மா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் லவ் பண்ண மாதிரி சுற்றி கல்யாணம் பண்ணி வச்சிங்களே படிக்கிற வயசில், இதுங்களை எங்கே அனுப்புறதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு மாதிரி பேசுகிறாரு. ராஜுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அழுதுகிட்டே ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா அப்பா சொல்கிறதெல்லாம் எதுவுமே மனசில் வச்சுக்காத விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே சென்னைக்கு போயிட்டு அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே இவங்க சினிமாக்கெலாம் போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் தங்கமயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தங்க விஷயம் ரொம்பவே உறுத்திட்டு இருந்திருக்கும். என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்ப முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மயில் சந்தோஷமாகவே இல்லை, ஒரு பதட்டமாகவே இருக்குது. அம்மா வந்துட்டு போனதுலேருந்து என்னாச்சு மயிலுன்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தங்கமயில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறதுன்னு தெரியாமல்